மக்களுக்காக ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு உச்சத்துல இருக்காரு, சினிமாவின் உச்சம். அவர் பார்த்துட்டாவது சம்பளம் கிடையாது. 200 கோடி ரூபாய் மனசு அசால்ட்டா 30 நாள்ல வாங்கிட்டு போயிடலாம். என்னுடைய வாழ்நாள் சம்பளம் கூட வச்சா கூட அதுல வந்துட்டு ஈடுகட்ட முடியாது. அப்படி ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரு இவ்வளவு தூரம் வந்து வெயில பாடுபடணும், இவ்வளவு தூரம் வந்து மக்களுக்காக பேசணும் அப்படின்னாக்கா அங்க என்ன அவருக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறது எனக்கு தெரியல. ரெண்டாவது எனக்கு என்னமோ பர்சனலா வந்துட்டு இவர் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு ரஜினி சார் வரும்போது வரேன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு. அவர் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு. ஏன்னா ஏதாவது பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தோடனே பயந்து ஓடி போயிடுவாங்க. இல்லாட்டி நான் கட்சியில இருக்கனா இல்லையான்னு தெரியாத மாதிரியான ஒரு கேம் ஆடுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த போல்டா நான் வீட்லயோ இல்ல ஆபீஸ்ல தான் இருப்பேன், நீங்க என்ன தேடலாம் அந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு பெரிய தைரியம் வேணும். நீங்க எனக்கு வந்துட்டு அவர் ஒரு மாற்றம் தேவைப்படுது. இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னாக்க அதிமுக ஆண்ட போதும் திமுக ஆண்ட போதும் இவங்களை விட இவங்க குறைவான தப்பு பண்ணிருப்பாங்களா, அவங்கள விட இவங்க குறைவான தப்பு பண்ணிருக்காங்களா, யாருக்கு ஓட்டு போடலான்னு மாத்தி ஓட்டு போட்டு கொஞ்சம் சலிச்சு போனதுக்கு அப்புறமா அரசியல்ல படத்தினுடைய உச்சத்துல இருக்கும்போது அரசியல் மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு நம்பி வந்த ஒரு மனுஷனுக்காக ஒரு முறை ஓட்டு போட்டு பாப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு சராசரி குடிமகளாக எனக்கு இருக்கு. சோ அவருடைய கட்சியின் செயல்பாடுகளாக பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்துல அவருடைய கட்சியில இணையலாமா அப்படின்னு. அப்ப நீங்க விஜய் பக்கம் தான். அதான் நாங்க ஆரம்பத்துல இதை விட பச்சையா அப்படின்னு சொல்றேன். நான் விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றேன். ஓகே ஓகே.